கர்நாடக சங்கீதத்தில் இன்னைக்கு சிவரஞ்சனி அப்படிங்கிற ஒரு ராகத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது 21வது மேலகர்த்தா, அதாவது தாய் ராகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கரஹர பிரியாவுடைய ஜன்னிய ராகம் தான் இது. இந்த கரஹர பிரியா அப்படிங்கிற ராகம் மொத்தம் 22 மேலகர்த்தா ராகங்கள் கர்நாடக சங்கீதத்தில் இருக்கு. மேலகர்த்தா அப்படின்னு சொல்லலாம், தாய் ராகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த தாய் ராகங்களில் 21வது ராகமாக அந்த கரஹர பிரியா இருக்கு. அந்த 72 ராகங்களையும் ஒரு 12 சக்கரங்களாக பிரிச்சிருப்பாங்க. அந்த 12 சக்கரங்களில் 4வது சக்கரமான வேத அப்படிங்கிற சக்கரத்தில் 4வது ஒரு ராகமாக தான் அந்த கரஹர பிரியா ராகம் இருக்குது. அந்த கரஹர பிரியாவிலிருந்து தோன்றின ஒரு ஜன்னிய ராகம், அதாவது செய் ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜன்னிய ராகம் தான் சிவரஞ்சனி. இந்த சிவரஞ்சனி ராகமானது மன அமைதிக்கும் சோகமாக இருக்கிறவங்கள உற்சாகமாக கொண்டு வரதுக்கும் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் பக்தியை தூண்டுறதுக்கும் ஆழ்ந்த சிந்தனையிலையும் இந்த ராகம் ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. அதனால தான் நிறைய பக்தி பாடல்கள் பஜனைகள் எல்லாம் இந்த சிவரஞ்சனி ராகத்தை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய எழுத்தாளர்கள், நாவலாசிரியர்கள் இவங்கெல்லாம் இந்த ராகத்தை அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆழ்ந்த சிந்தனை இந்த ராகம் அதிகமாக தூண்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகத்தில் நிறைய பக்தி பாடல்கள், பஜனை பாடல்கள் இதெல்லாம் கர்நாடக சங்கீதத்தில் இருக்குது. சினிமா பாடல்களையும் நிறைய பாடல்கள் இருக்குது. அதில் ஒரு சில பாடல்களை மட்டும் நான் சொல்கிறேன், கேட்டுட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அக்னி நட்சத்திரம் படத்தில் வரக்கூடிய வாவா அன்பே அன்பே, வேலைக்காரன் படத்தில் வர பெத்தி எடுத்தவ தான் என்ன, கரகாட்டக்காரன் படத்தில் வரக்கூடிய குடகுமலை, நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் வர உன்னைத்தானே, ஒரு கைதியின் டைரி படத்தில் வர பொன்மானே, வைதேகி காத்திருந்தால் படத்தில் வரக்கூடிய காத்திருந்து காத்திருந்து, காக்கி சட்டை படத்தில் வரக்கூடிய கண்மணியை பேசு. இந்த பாடல்கள்லாம் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.